பொங்கல் பண்டிகை தமிழர்களின் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாகும். பொங்கல் பண்டிகையின் சிறப்பு என்னவென்றால், பானையில் வைக்கப்படும் பொங்கலும் கரும்பும் தான். ஆடியில் விதைத்த நெல்லை தையில் அறுத்து அதனுடன் வெல்லம் சேர்த்து புதுப்பானையில் வைத்து பொங்கலிட்டு இயற்கை வளங்களுக்கு நன்றி தெரிவித்து படைத்து கொண்டாடுவார்கள். இதைத்தான் அறுவடை திருநாள் என்பார்கள். பொங்கல் பண்டிகைக்கு முன் வீட்டை சுத்தம் செய்து கோலமிட்டு தோரணங்கள் கட்டி கொண்டாடுவது வழக்கம். தமிழ் கலாச்சாரத்தின்படி பொங்கல் பண்டிகையானது சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக உருவானது. அதாவது அந்த காலத்தில் தமிழர்களின் பிரதான வேலை எதுவென்றால் அது விவசாயம்தான். விவசாயிகளின் விவசாயத்திற்கு சூரிய பகவான் உதவியதால் சூரிய பகவானுக்கும் இயற்கை வளங்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாகத்தான் புதுப்பானையில் அறுவடை செய்த நெல்லில் பொங்கலிட்டு அதை சூரிய பகவானுக்கு படைத்து வழிபாடு செய்து வந்தார்கள். காலப்போக்கில் அந்த பழக்கமானது மக்களால் பொங்கல் பண்டிகையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பொங்கல் பண்டிகையின் முந்தைய நாள் போகி பண்டிகை அன்று பழைய பொருட்களை கழித்துவிட்டு அதற்கு பதிலாக புதிய பொருட்களுடன் தை மாதத்தை எதிர்நோக்குவது வழக்கம். இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை ஜனவரி 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்படுகிறது. இதுதான் தமிழ் மாதமான தை மாதத்தின் முதல் நாள் ஆகும். எனவே இந்நாளில் மக்கள் அறுவடை செய்த அரிசியை கொண்டு பொங்கலிட்டு சூரிய பகவானுக்கு படைத்து நன்றி சொல்வார்கள். அன்றைய தினத்தில் சூரியன் உதயமாகும் முன்பே எழுந்து அனைவரும் குளித்து விட வேண்டும். வீட்டில் கிழக்கு திசையை நோக்கிதான் பொங்கல் பானை வைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பொங்கல் வைக்கும் பானையில் இஞ்சி கொத்து, மஞ்சள் கொத்து மற்றும் திருநீறு பொட்டு வைத்திருக்க வேண்டும். பொங்கல் வைப்பதற்கு முன்பு மறக்காமல் மஞ்சளால் பிள்ளையார் செய்து அதற்கு குங்கும பொட்டு வைத்து மாக்கோலம் போட வேண்டும். காலை 7:55 முதல் 9:29 வரை பொங்கல் வைக்க உகந்த நேரமாகும். தை 2ஆம் நாளில்தான் மாட்டுப் பொங்கல் வருகிறது. விவசாயிகளின் விவசாயத்திற்கு உதவிய மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகத்தான் இந்த பொங்கல் கொண்டாடப்படுகிறது. மாட்டுப்பொங்கல் நாளில் மாடுகளை குளிப்பாட்டி அலங்கரித்து அவற்றிற்கு பொங்கல் வைத்து படைத்து வழிபடுவார்கள். மாட்டுப்பொங்கல் வைக்க உகந்த நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை ஆகும். அதுபோல மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை மாட்டுப்பொங்கல் வைக்கலாம். அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.